ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். 1/2 kg சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி தான் அரைஞ்சி வச்சுருக்கேன். நான் வெங்காயம் 4 எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் கட் பண்ணி. தக்காளியுமே 4 தான், மீடியம் சைஸு. புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய் 3 தான். ஏன்னா நான் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் போடுவேன், ஸோ அதனால். இப்போ அடுத்து நம்ம பிரியாணி சட்டியில் தான் செய்கிறோம், தம் பிரியாணினால். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பிரியாணிக்கு தேவையான பட்டை வகைகள் அது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். பிரிஞ்சி இலையுமே இதில் ஒரு 2 போட்டுக்கோங்க. ஏன்னா நல்லாயிருக்கும், அதோட அந்த வாசனை அது எல்லாமே நல்லாயிருக்கும். எண்ணெயில் கொஞ்ச நேரம் இதை அப்படியே கொஞ்சம் வதக்கி எடுங்க. அப்படியே அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிரியாணியோட அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுவோம். இதுதான் மெயின். வெங்காயம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளோட சாதம் எதாக இருந்தாலுமே சரி, நம்ம செய்கிற குழம்பு எல்லாமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இது என்னோடய மெயின் டிப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும். வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 kgக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயில். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கிறோம். நம்ம தக்காளி 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்தேன்ல, அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி இது கூட எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் இருக்க அந்த மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும். இந்த வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணிப்போம். ஏன்னா அந்த பச்சை மிளகாவில் இருக்க அந்த காரம் இறங்கணும்ல உள்ள, ஸோ அதனால் பச்சை மிளகாவை நான் இந்த டைம்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், நான் சொல்லியிருந்தேன்ல 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுவேன், ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதினா ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிப்போம். ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா இப்போ தக்காளி, அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் அது கூட போட்டு எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்கணும். வதங்கி அப்புறம் தான் அந்த எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரும் உங்களுக்கு மேலே. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், நான் அந்த எண்ணெய் திரிஞ்சு வர டைம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் வரணும். பார்த்திங்களா, இப்போ தெரியுதா உங்களுக்கு, எண்ணெய் நல்லா திரிஞ்சு தனியாக வருது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக தயிர், இது 10 ரூபா பேக்கெட் தயிர் நான் வாங்கியிருக்கேன். இதில் பாதி மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா புளிப்பு வந்துடும். ஸோ அதனால் பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் லாஸ்ட்டாக வேறு நான் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விடுவேன். ஸோ அதனால் பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சிக்கன் தான். பாருங்கள், இதுலேயுமே உங்களுக்கு நல்லா தெரியும் எண்ணெய் திரிஞ்சு இருக்கிறது. இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கனை நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த சைடில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு இருக்கிறது. அந்த டைமில் தான் நம்ம சிக்கனு இந்த தயிரெல்லாம் ஊற்றணும். ஸோ சிக்கனையுமே நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் இறங்கும் மசாலாலாம். உப்பு நம்மளுக்கு மெயினான ஒரு பொருள். ஸோ உப்பு தேவையானதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த அளவுக்கு இருக்கணும். மசாலா எல்லாம் போயிட்டு சிக்கனில் ஒட்டி இருக்கணும். பாருங்கள், நான் உங்களுக்கு நல்லாவே காட்டேன். இந்த மாதிரி வர டைமில் மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுடுங்க. வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிடலாம். 1/2 kgக்கு தேவையான தண்ணியை தான் நான் இன்றைக்கி ஊற்றுறேன்.
ஓகேவா? நம்ம கரெக்டாக அளந்து ஊற்றினோன்னா நம்மளுக்கு சாதம் எதுவுமே குழையாத நல்லா உதிரி உதிரியாக வரும், சூப்பராக வரும். ஸோ கரெக்டான தண்ணி நம்ம ஊற்றணும், அதுதான் மெயின் டிப்பு பிரியாணிக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி லெமன் ஹாஃப் லெமன் நான் பிழிஞ்சு விட்டுட்டேன். பிழிஞ்சு விட்டுட்டு சாதத்தை ஆட் பண்ணுற வேண்டியதான். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி. பாருங்கள், தண்ணி எதுவுமே இருக்காது. நான் உங்களுக்கு கிளறி காட்டுறேன். நம்மளுக்கு எந்த தண்ணியுமே ஆட் தண்ணி சுத்தமாக இல்லாத நம்மளுக்கு பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எந்த கலருமே எதுவுமே நான் ஆட் பண்ணலை, அப்படியே நேச்சுரலாக தான் நான் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை மக்களே இதில். ஓகே, ஸோ நம்ம பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. நல்லா எம்மியாக சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் vlogல நம்ம சந்திக்கலாம் மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.